உலகில் நீங்கள் எங்கே இருந்தாலும் தமிழ்நாட்டு அரசியலில் நேற்று ஒரு நாள் நடந்த எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் உங்கள் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுறது தான் இந்த ஷோவோட நோக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் அழுத்துங்க. அப்போ தான் ஒவ்வொரு நாள் காலையும் தவறாக இந்த நிகழ்ச்சி உங்களை வந்து சேரும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக ஹைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த வீடியோ பல உறவுகளை சென்றடையும். நம்ம டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸ் குடும்பம் பெரிதாகும். உறவுகளே, இந்த வீடியோ ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோ அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ வியூஸ் அப்படின்றது நிறைய பேருக்கு போய் சேரணும், நிறைய பேர் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இதை ஷேர் பண்ணும்போது தான் அது நடக்கும். ஸோ அது உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது, செய்தி மட்டும்தான் என்கிட்ட இருக்குது. உறவுகளுக்காக நான் உங்கள் சிபி நவீன். இது டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸின் காலை குரல். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் உறவுகளே. ஒரு சின்ன வேண்டுகோள், இந்த வீடியோவை முழுமையாக பார்க்குற உறவுகளுக்கு முதலாவதாக என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, அது மட்டும் போதாது, நிச்சயமாக உங்களுடைய அட்வைஸ், கமெண்ட் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்கள் எனக்கு மிகவும் முக்கியம். அதுதான் இந்த அளவுக்கு ஒரு கண்டென்ட்டை உருவாக்குறதுக்கு காரணமே அதுதான். நீங்கள் கொடுத்த ஐடியாஸ். உண்மையை சொல்லணும் அப்படின்னா, ஒரு சப்ஸ்கிரைபர் ஒரு நியூஸ் ஹெட்லைன்ஸ் மாதிரி நீங்கள் ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் சொன்ன ஒரு ஐடியா தான் அங்கே உதவுறது தான் இந்த காலை குரல். ஓகேங்களா? ஸோ அதனால தான் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன். ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நான் உங்கள்கிட்ட இதை ஆரம்பத்திலேயே நான் கேட்குறேன். ஓகேவா? ஸோ அதனால் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் சஜஷன்ஸ் சொல்லுங்கள். எவ்ரிதிங் இஸ் வெல்கம். ஓகேங்களா? ஸோ முதலாவதாக தலைப்பு செய்திகள். இன்றைக்கி எல்லா கதையும் ஏதோ ஒரு எழுத்தோட தொடர்புள்ள கதை தான். உங்களுக்கு கேட்டால் புரியும் உறவுகளே. முதலாவதாக 26 நாள் நடந்த ஒரு உண்ணாவிரதம் நேற்று நள்ளிரவு முடிஞ்சிருக்கு. அதை முடிக்க வச்சது ஒரு எழுத்துப்பூர்வ உறுதி. 2வது, ஜனநாயகன் முதல் நாள் வசூல் எண்ணிக்கை வெளியே வந்திருக்கு. சாதனையா இல்லையான்னு கேட்டால் ஒரு சுவாரஸ்யமான பதில் இருக்குது. 3, தூத்துக்குடி விவகாரத்தில் நேற்று ஒரு முக்கியமான கட்டம் முடிஞ்சிருக்கு, அதுவும் வீடியோ பதிவோட. 4, முதல்வர் கையெழுத்து போட்ட ஒரு உத்தரவால் இன்னைக்கு முதல் ஒரு மாவட்டத்தில் 8000 ஏக்கருக்கு நல்ல செய்தி. 5, மருத்துவ படிப்பு ஆசைப்படுற பிள்ளைங்க இருக்கிற வீடுகளுக்கு ஒரு அறிவிப்பு. கடைசி தேதி ரொம்ப தூரத்தில் இல்லைங்க. 6வதாக 15 வயசு சிறுமிக்கு நடந்த அநீதிக்கு ஒரே வருஷத்துக்குள்ள தண்டனை எழுதப்பட்டிருக்கு. வேகம்தான் இந்த செய்தியே. 7, அமெரிக்கா பக்கத்துல இருந்து ஒரு வரி அறிவிப்பு, அதில் இந்தியா பேரும் இருக்குது. இன்றைக்கி முக்கிய செய்தி 2. 1 சோனம் வாங்சுக் உண்ணாவிரதம் நிறைவு, நீட் போராட்டத்தோட ஒரு புதிய திருப்பமும். ஸோ 2வதாக ஜனநாயகன் முதல் நாள் வசூல் கணக்கு, முதல் டெல்லி கதைக்கும் போவோம். முக்கிய செய்தி, நாம் தொடர்ந்து பேசிட்டு வர டெல்லி நீட் போராட்டத்தில் நேற்று ஒரு பெரிய திருப்பம் உறவுகளே. ஜூன் 28 இருந்து உண்ணாவிரதம் இருந்த சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக் நேற்று நள்ளிரவு தன்னோட 24 நாள் உண்ணாவிரதத்தை முடிச்சிட்டாரு. ஸோ மேலாண்டா மருத்துவமனையில் மத்திய அமைச்சர்கள் ஜே.பி. நட்டாவும் ஜிதேந்திர சிங்கும் நேரடியாக சந்தித்து அரசோட உறுதிமொழிகளை சொன்னதுக்கப்புறம் அவங்க முன்னிலேயே பழசோறு அருந்தி விரதத்தை நிறைவு பண்ணார். பிரதமர் மோடி கூட எக்ஸில் இதுக்கு பதிவு போட்டிருக்காரு. ஸோ அந்த உறுதி என்ன? தேர்வு முறைகேடுகளை தடுக்க கடுமையான சட்டப்பிரிவுகளும் விரைவு நீதிமன்றங்களும் அடங்கின புது மசோதா நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்படும்னு மத்திய அரசு எழுத்துப்பூர்வமாக உத்தரவாதம் கொடுத்துருக்கு. கூடவே போராட்டத்தில் பங்கேற்ற மாணவர்கள் மேலே பழிவாங்கும் நடவடிக்கை எடுக்கக்கூடாதுங்கிற கோரிக்கையும் இதில் முக்கிய இடம் பிடிச்சிருக்கு. பல்வேறு கட்சிகளை சேர்ந்த 65 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நேரிலையும் கடிதம் மூலமும் விரதத்தை முடிக்க வலியுறுத்தினதா வாங்சுக் சொல்லியிருக்காரு. 26 நாள் ஒரு மனுஷன் உண்ணாவிரதம் இருந்து கடைசியில் ஒரு எழுத்துப்பூர்வ உறுதி வாங்கியிருக்காரு. போராட்டத்தோட பலம் அதுதான். ஆனால் போராட்டம் முடிஞ்சிடல. வாங்சுக் விரதத்தை முடித்தாலும் டெல்லியில் போராட்டம் தொடரும்னு காக்ரோச் ஜனதா கட்சி அறிவிச்சிருக்கு. அவங்க முக்கிய கோரிக்கை அப்படியே தான் இருக்குது. கல்வி அமைச்சர் தர்மேந்திரா பிரதான் பதவி விலகணுங்கிறது தான். அந்த விஷயத்தில் ஒரு நகர்வுங்க. மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டா தலைமையில் முதல் கட்ட பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. பிரதான் ராஜினாமா விஷயத்தை ஆலோசிக்க மத்திய அரசு அவகாசம் கேட்டிருக்கு. ஸோ காங்கிரஸ் பக்கம் ராகுல் காந்தி என்ன சொல்கிறாருன்னா, பிரதான் விலகும் வரை எந்த பேச்சுவார்த்தையும் இல்லைன்னு 3 கோரிக்கைகளோட திட்டவட்டமாக நிலைப்பாடு சொல்லியிருக்காரு. நாடாளுமன்றத்தில் நேற்று 2 அவைகளும் அமளியால் ஒத்திவைப்பு தான். ஸோ ராஜினாமா நடந்தால் அன்னைக்கே இங்கே சொல்கிறேன், இந்த வாக்குறுதியை நான் விட போகிறது இல்லைங்க. 2வது முக்கிய செய்தி, நேற்று சொன்ன வாக்குறுதி ஜனநாயகன் வசூல் கணக்கு. முதல்ல ஒரு தெளிவு, தயாரிப்பு நிறுவனம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வெளியிடலை. இப்போ சொல்கிறது எல்லாம் ஊடக தகவல் தான். ஸோ அந்த தகவல்கள் சொல்கிறது, முதல் நாளில் உலக அளவில் 78 கோடியிலிருந்து 80 கோடி வரை வசூல். இந்தியாவில் மட்டும் 41 கோடி, சென்னையில் மட்டும் 6 கோடிக்கு மேலே.
தமிழ்நாட்டில் 580 தியேட்டர், 1050க்கும் மேற்பட்ட ஸ்க்ரீன்களில் படம் ஓடுதுங்க. இப்போது படம் இணையத்தில் லீக் ஆன பின்னாடியும் தியேட்டர்களில் கூட்டம் குறையலைங்கிறது தான் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம். சாதனையா இல்லையா? ஒப்பீட்டுக்கு முதல் நாள் உலக வசூலில் கூலி 151 கோடியோட முதலிடத்தில் இருக்குது. விஜயோட லியோ 148 கோடி. ஸோ அந்த எண்களோட ஒப்பிட்டால் ஜனநாயகன் அந்த சாதனையை தாண்டலை. ஆனால் இந்த ஒரு வித்தியாசம் இருக்குது. இது ஒரு முதல்வர் பதவியில் இருக்கிறவரோட படம். ஸோ பட விளம்பரத்துக்காக அவர் எந்த நிகழ்ச்சிக்கும் போகலை, ஒரு ப்ரொமோஷன் இன்டர்வியூ கூட கொடுக்கல. அப்படி இருந்தும் இந்த அளவு வசூல் வந்திருக்கிறது அப்படின்றது தான் இந்த கதை. ஸோ ரசிகர் வரவேற்பு ஒரு பக்கம் இருக்க, விமர்சகர்கள் பக்கத்தில் இருந்து கடுமையான விமர்சனங்களும் வந்திருக்கு. ஸோ ரெண்டையும் அப்படியே பதிவு பண்ணுறேன். அதிகாரப்பூர்வ வசூல் அறிவிப்பு வந்ததும் அந்த எண்ணையும் நான் உங்களுக்கு அப்படியே சொல்கிறேன். அடுத்ததாக செய்தி சுருக்கம். 1, அமெரிக்காவில் இருந்து ஒரு வரி அறிவிப்பு. இந்தியா, இங்கிலாந்து, வங்கதேசம், பாகிஸ்தான் உள்ளிட்ட 17 நாடுகளில் இருந்து இறக்குமதி ஆகிற பொருட்களுக்கு 10% வரின்னு அமெரிக்கா அறிவிச்சிருக்கிறதா பத்திரிகை செய்தி தான் சொல்லுது உறவுகளே. இது நம்ம ஏற்றுமதி நிறுவனங்களை எப்படி பாதிக்குங்கிற விவரம் வந்ததும் விளக்கமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இரண்டாவதாக, சிறுமிக்கு நடந்த அநீதிக்கு ஒரே வருஷத்தில் தண்டனை. ஐனாவரம் அனைத்து மகளிர் காவல் நிலையம் 2025 பதிவு பண்ண போக்சோ வழக்கில் 15 வயசு சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த 33 வயசு நபருக்கு நேற்று தீர்ப்பு வந்திருக்கு. 5 ஆண்டுகள் கடுங்காவல் சிறையும் அபராதமும். ஸோ வழக்கு பதிவான ஒரு வருஷத்துக்குள்ளேயே தீர்ப்பு வந்திருக்கிறது தான் இங்கே முக்கியமான செய்தி. போக்சோ வழக்குகளில் இந்த வேகம் தொடரணும். பாதிக்கப்பட்ட சிறுமியோட விவரம் வழக்கம் போல் எதுவும் இங்கே சொல்ல முடியாது. அடுத்தபடியாக முதல்வர் என்று நேற்று முதல்வரோட நேரடி பொது நிகழ்வுகள் எதுவும் அதிகாரப்பூர்வ ஃபீல்டில் இல்லை உறவுகளே. ஆனால் அவரோட கையெழுத்தில் ஒரு முக்கியமான உத்தரவு வந்திருக்கு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் வட்டம் கெலவரப்பள்ளி நீர்த்தேக்கத்தில் இன்றைக்கி ஜூலை 25 இருந்து நவம்பர் 21 வரை 120 நாளுக்கு பருவகால புன்சை பாசனத்துக்கு தண்ணீர் திறக்கப்படுறது. ஸோ இந்த சுழற்சி முறையில் 10 நாள் தண்ணீர், 5 நாள் நிறுத்தம்னு 8 தவணையாக மொத்தம் 609.84 மில்லியன் கன அடி தண்ணீர். இதனால் ஓசூர், சூளகிரி வட்டங்களில் 8000 ஏக்கருக்கு பாசன வசதி கிடைக்குது. ஸோ அந்த பக்கம் இருக்கிற விவசாய குடும்பங்களுக்கு இது நேரடியான ஒரு நல்ல செய்தி. அடுத்ததாக தாவேகா அரசின் நகர்வுகள். 1, மருத்துவ படிப்பு ஆசை இருக்கிற வீடுகளுக்கு முக்கியமான அறிவிப்பு. 2026-27 ஆண்டுக்கான ஆயுஷ் இளநிலை மருத்துவ படிப்புகள், அதாவது சித்தா, ஆயுர்வேதா, யுலானி, ஹோமியோபதி, யோகா அண்ட் இயற்கை மருத்துவம் சேர்க்கை அறிவிப்பு வந்திருக்குங்க. ஸோ நீட் மதிப்பெண் அடிப்படையில் தான் சேர்க்கை. யோகா அண்ட் இயற்கை மருத்துவங்களுக்கு மட்டும் +2 மதிப்பெண் அடிப்படையில். ஸோ அரசு கல்லூரிகளில் சித்தா 160, ஆயுர்வேதா 60, யுனானி 60, ஹோமியோபதி 50, யோகா அண்ட் இயற்கை மருத்துவம் 160 இடங்கள். சுயநிதி கல்லூரிகளில் சேர்த்து மொத்தமாக ஆயிரக்கணக்கான இடங்கள் இருக்குது உறவுகளே. ஆன்லைன் விண்ணப்பத்துக்கு கடைசி நாள் ஜூலை 31 மாலை 5 மணிக்கு. வெப்சைட் www.tnayushselection.org. திரையில் இருக்குது. வீட்டில் +2 படித்த பிள்ளைங்க இருந்தால் இதை தவற விடாதீங்க. இரண்டாவதாக, இளைஞர்களோட திறமைக்கு ஒரு உலக வாசலுங்க. இந்தியா ஸ்கில்ஸ் காம்படிஷன் 2026-27 பதிவு தொடங்கியிருக்கு. மாவட்டம், மாநிலம், மண்டலம், தேசியம்னு படிப்படியாக போய் கடைசியில் உலக அளவில் வேர்ல்ட் ஸ்கில்ஸ் போட்டி வரைக்கும் போகிற பாதை இது. ஸோ தமிழ்நாட்டில் இருந்து 12 பேர் வேர்ல்ட் ஸ்கில்ஸ் 2026 ஷாங்காய் போட்டிக்கு தேர்வாகியிருக்காங்க. கைத்திறமை, தொழில்நுட்ப திறமை இருக்கிற இளைஞர்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. மூன்றாவதாக, ஸ்டார்ட் அப் உலகத்தில் 2 கையெழுத்தாயிருக்கு. வெற்றி தமிழகம் டீப் டெக் இன்னோவேஷன் கான்க்ளேவில் அமைச்சர் டாக்டர் ஆர் குமார் முன்னிலையில் ITNT ஹப் 2 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டிருக்கு. 1 ANSYS நிறுவனத்தோட சிமுலேஷன் டூல்ஸ் மற்றும் மென்டர்ஷிப்காக, இன்னொன்று STPIயோட நாடு முழுக்க இருக்கிற 24 தொழில் முனைவு மையங்களோட இணைப்பு கிடைக்கிற வகையில். ஸோ நாம் மாநில ஸ்டார்ட் அப்களுக்கு தேசிய அளவு நெட்வொர்க் திறக்கிற நகர்வு இதுதாங்க. நான்காவதாக, சாலை பாதுகாப்பில் ஒரு பாராட்டு நிகழ்ச்சி. சென்னை காவல் ஆணையர் முனைவர் அமல்ராஜ் தலைமையில் பிராட்வே ராஜா அண்ணாமலை மன்றத்தில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி. விபத்து நேரத்தில் கோல்டன் ஹார்ஸ் உயிர் காப்பாற்றின காவலர்கள், அப்புறம் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள்,
செவிலியர்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள், பொதுமக்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டதுங்க. சுமார் 800 மாணவ மாணவியர் பங்கேற்றாங்க. உயிர் காப்பாற்றுறவங்களை அடையாளம் காட்டி பாராட்டுறது ஒரு நல்ல முன்மாதிரியான ஒரு விஷயம். வாழ்த்துக்கள். கடைசியாக 2 குறிப்பு. பள்ளி கல்வித்துறையில் SCERTயில் 19 பேருக்கு பதவி உயர்வு ஆணைகளை அமைச்சர் ராஜ்மோகன் வழங்கியிருக்காரு. தஞ்சாவூரில் இன்னைக்கு சனி மாலை 6 மணிக்கு ராஜராஜ சோழன் மணிமண்டபத்தில் கிராமிய கலைகள் தப்பாட்ட நிகழ்ச்சி, அனைவருக்கும் இலவச நுழைவு தான். ஸோ தஞ்சை பக்கம் இருக்கிறவங்க குடும்பத்தோடு போய் இந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம். அடுத்ததாக நம்மளுடைய தொடர்கதை. நம்ம தொடர்கதையில் பேசிட்டு வர விஷயங்கள், ஒன்று, தூத்துக்குடி விவகாரம் முக்கியமான கட்டம் முடிஞ்சிருக்குங்க. நேற்று சொன்ன அந்த 2 கதை விவகாரத்தில் அருணாச்சலம் உடலுக்கு நீதித்துறை நடுவர் முன்னிலையில் வீடியோ பதிவோட பிரேத பரிசோதனை நடந்து முடிஞ்சிருக்கு. குடும்பத்தினர்கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கு. நடுவர் விஜயராஜ் குடும்பத்தினர்கிட்ட நேரடியாக விசாரணையும் நடத்தியிருக்காரு. காவல்துறை பக்கம் இது லாக்அப் மரணம் இல்லைன்னு திட்டவட்டமாக சொல்லி பரிசோதனை முடிவுக்காக காத்திருக்கிறதா சொல்லியிருக்கு. ஸோ குடும்பத்தார் பார்த்தீங்கன்னா அவங்க தரப்பில் குற்றச்சாட்டில் எந்த மாற்றமும் இல்லைங்க. இப்போது எல்லாருடைய பார்வையும் அந்த பரிசோதனை அறிக்கை மேல்தான். அது வந்ததும் ஆப்வியஸ்லி எந்த பக்கம் சாஞ்சாலும் அப்படியே இங்கே சொல்கிறேன். இரண்டாவதாக சின்ன அப்டேட்கள். செந்தில் பாலாஜி சரண் வழக்கில் அவரோட சகோதரர் அசோக் குமார் திங்கட்கிழமை சரணடைவார்னு எதிர்பார்ப்பு. ஸோ அன்னைக்கு பார்ப்போம். மார்கண்டேயன் உயர்நீதிமன்ற விசாரணையும் காவிரி ரிவ்யூ கூட்டமும் அடுத்த வாரம். தேதிகளை நாளை என்ன பகுதியில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அடுத்ததாக FIR அண்ட் அரெஸ்ட். நேற்று அதிகாரப்பூர்வ அறிக்கையிலிருந்து போக்சோ தீர்ப்பு செய்தியை செய்தி சுருக்கத்திலேயே நான் சொல்லிட்டேன். ஸோ அதுதான் நேற்றைய பட்டியலில் முக்கியமான ஒரு வழக்கு. ஒன்று, வீட்டில் தனியாக இருந்த பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு. ஸோ துறைப்பாக்கம் பகுதியில் வீட்டில் தனியாக இருந்த 33 வயது பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த வழக்கில் பெருங்குடியை சேர்ந்த அல்தாஃப் ஹுசைன் வயது 52 கைது பண்ணப்பட்டு நீதிமன்ற உத்தரவின்படி சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு. பாதிக்கப்பட்ட பெண்ணோட விவரம் எப்பவும் போல சொல்ல முடியாது. 181 மகளிர் ஹெல்ப்லைன், 112 அவசர எண் எப்பவும் நினைவில் இருக்கட்டும் உறவுகளே. 181 and 112. இரண்டாவதாக மெட்ரோ இரும்பு திருட்டு. சென்ட் தாமஸ் மவுண்ட் பகுதியில் மெட்ரோ பணிக்கு வச்சிருந்த இரும்பு ராடுகளை திருடின வழக்கில் 2 பேர் கைது. அதில் ஒருத்தர் மேலே ஏற்கனவே 7 வழக்குகள் இருக்குது. 11 கிலோ இரும்பும் இருசக்கர வாகனமும் பறிமுதல். ஸோ மீதி வழக்குகளே ஒரே ஓட்டத்தில் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ராயபுரம் பக்கம் கட்டுமான தளத்தில் தூங்கிட்டு இருந்த புலம்பெயர் தொழிலாளிகளோட 5 செல்ஃபோன் திருடப்பட்ட வழக்கில் ஒரு சிறார் பிடிப்பட்டு அந்த சிறார் நீதி குழுமத்தில் ஆஜர். 2 ஃபோன் மீட்பு, மற்றவங்களுக்கு தேடுதலுங்க. ஸோ சிறாருங்கிறதால அவரோட விவரம் எதுவும் சொல்ல முடியாது. சாஸ்திரி நகரில் பிளாட்ஃபார்ம் உணவு தகராறில் ஒருத்தரை கட்டையால் தாக்கின நபர் கைது. மொத்தமாக பெண்கள் பாதுகாப்பு வழக்குகளில் வேகமான கைதுகளும் திருட்டு வழக்குகளில் மீட்புகளும் தான் நேற்றைய பட்டியல். இதெல்லாம் அதிகாரப்பூர்வ அறிக்கைகள். கைது என்பது குற்றச்சாட்டு நிலைதான். முடிவை நீதிமன்றம் தான் சொல்லும். அடுத்தபடியாக மக்கள் கோரிக்கை. குன்னூர் ஈசல் பிரச்சனை, தஞ்சை மின்சார குறுவை பாதிப்பு 2க்கும் இன்னும் அதிகாரப்பூர்வ பதில் வரலை. ஃபாலோவில் இருக்குது. உங்கள் ஊர் பிரச்சனை ஏதாவது இருந்தால் வாய்ஸ் நோட் அனுப்புங்க. எப்படின்னு நான் உங்கள் குடும்ப பேச்சில் சொல்கிறேன். அடுத்ததாக நாளை என்ன? ஸோ இன்றைக்கி ஜூலை 25 கிழவரப்பள்ளி பாசன தண்ணீர் திறப்பு தொடக்கம், தஞ்சாவூர் தப்பாட்ட நிகழ்ச்சி மாலை 6 மணிக்கு. ஜூலை 27 மார்கண்டேயன் உயர்நீதிமன்ற விசாரணை, செந்தில் பாலாஜி சகோதரர் சரண் எதிர்பார்ப்பு. ஜூலை 27 29 EDII ட்ரோன் பயிற்சி கிண்டி. ஜூலை 28 காவிரி ரிவ்யூ கூட்டம், வேலு தொடர்பான ஆஜர். ஜூலை 29 பரங்கிப்பேட்டை திட்டத்துக்கு எதிரான அதிமுக ஆர்ப்பாட்டம். ஜூலை 30 12ஆம் வகுப்பு சான்றிதழ் ப்ளஸ் ஹஜ் குழுக்கள் ப்ளஸ் தெருநாய் வழக்கு. ஜூலை 31 ஆயுஷ் விண்ணப்பம், கடைசி நாள் மாலை 5 மணி. ஸோ பொருளாதார கணக்கெடுப்பு கடைசி நாள், அதுதான் ரொம்ப முக்கியம். ஆகஸ்ட் 3 பழனி ஆஜர் ப்ளஸ் மார்கண்டேயன் காவல் காலம் முடிவு. ஆகஸ்ட் 5 6 பட்ஜெட். ஆகஸ்ட் 14 காமராஜர் திட்ட டெண்டர் கடைசி நாள். அடுத்தபடியாக நம்மளுடைய குடும்ப பேச்சு. தினமும் காலை 6 மணிக்கு காலை குரல், மதியம் 12 மணிக்கு அரசியல் மேடை. இதுதான் நம்மளுடைய ரெகுலர் ரொட்டீன். ஸோ எனக்கு தெரிஞ்ச கண்டினியூஸாக உங்களுக்கு அரசியல் மேடை வந்துட்டுருக்கு, இனிமேல் வரும். அதே மாதிரி உறவுகளின் குரல் திரையில் தெரிகிற நம்பருக்கு உங்கள் பிரச்சனையை வாய்ஸ் நோட்டாக அனுப்புங்க. ஸோ வந்ததும் உடனடியாக அதை நியூஸ் கார்டாக தயார் பண்ணி யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர்னு நம்மளுடைய டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸ் அப்படின்ற நம்ம தளத்தில், ஸோ நம்ம எல்லா பிளாட்ஃபார்ம்லேயுமே இருக்கும். ஓகேவா? ஸோ யூடியூப் பார்க்குறவங்களுக்கு இது தெரியாது இல்லையா? இங்கே நீங்கள் தேடிட்டு இருக்க போகிறீங்க, பட் இங்கேயும் போஸ்ட் ஆகும். எதுவாக இருந்தாலும் நீங்கள்
நம்மளுடைய இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் ஐடிஸ் யாரெல்லாம் இதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அது நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாய்ஸ் நோட் அனுப்பிச்சவங்க நீங்கள் தாராளமாக அங்கே வந்திருக்கோம், நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு. வேறு என்ன சொல்ல போகிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய அன்புக்கு நன்றி. கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே படிச்சுட்ருக்கேன். லாட் ஆஃப் லவ். தேங்க்யூ ஸோ மச். ஸோ முழுசாக பார்த்த உறவுகளுக்கு எப்பவும் போல என்னுடைய நன்றிகள். உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் சிபி நவீன். இது டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக் நியூஸின் காலை குரல். இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய உறவுகளுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். மீண்டும் உங்களை மதியம் மாலை 12 மணிக்கு அரசியல் நிகழ்ச்சியில் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் டாப்பிக்கோட சந்திக்கிற உறவுகள். லவ் யூ ஆல். டேக் கேர். பாய். நன்றி. வணக்கம்.